ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட், அதாவது குரூப் பி கேட்டகரியில என்ன பண்ணிருக்காங்கன்னா வேகன்சிஸ் அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா ஏ டு இசட் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸ்டார்டிங்ல நோட்டிபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்சேஷன், எப்படி இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த ஜாபுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷனல் கோர்ஸ் வந்து அப்ஸ்கில் பண்றது மூலியமா நீங்க நல்ல ஒரு ரேஞ்ச், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை சேலரி ரேஞ்சில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதன் மூலியமா கிடைக்க போகுது. அதாவது டேட்டா சயின்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டேட்டா சயின்ஸ் இல்லாம எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகாது அப்படிங்கறத சொல்ல முடியுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசானோ நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மூவியை கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து காமிக்கும். அதே மாதிரி நீங்க கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ரெண்டாவது பேஜ்ல ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ நம்ம வந்து வரும்போது அதுல ஆட் வந்து நம்ம பார்த்த அதே ப்ராடக்ட் வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து நிற்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேஜிக்கா வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டா சயின்ஸ் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வந்து நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ல நீங்க வந்து லேர்ன் பண்றது மூலியமா ஹை சேலரியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இருக்குது. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா டேட்டா சயின்ஸை நீங்க அப்ஸ்கில் பண்றது மூலியமா நல்ல ஒரு ஹை சேலரி ரேஞ்சில் நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குதுங்க. இதை நீங்க வந்து தமிழ்லையும் லேர்ன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்லயே நீ கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க எங்கேயுமே போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்க வீட்டுல இருந்தபடியே எப்படி வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்படி லேர்ன் பண்றது மூலியமா ஹை சேலரி ரேஞ்சில் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கறத இதன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா சாதாரண ஒரு பீப்புள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி, பேபால், அமேசான் இந்த மாதிரி கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பர்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து பண்ண ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும், இந்த ஸ்கில்லை நான் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க போயிட்டு நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் லிங்க் மூலியமா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால இந்த கோர்ஸ் டோட்டல் ஃபீல இருந்து உங்களுக்கு 5000 rupees வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நீங்க கண்ணுல காதுல கேட்டு இருக்கக்கூடிய குவி அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோ. ஓகே, ஆக்சுவலா வந்து இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிற வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான மினிமம் பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு டிகிரி அப்படிங்கறது நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து பேசிக்கா ஓரளவுக்காவது உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி வந்து உங்களுடைய டைப் ரைட்டிங்ல வந்து 35 WPM லெவல்ல நீங்க வந்து ஸ்பீட்ல வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 கேட்டகரியிலே நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஜாபுக்கு, அதாவது ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து குரூப் பி நான் கெஜெட்டட்ல, நம்ம கெஜெட்டட் பிளேஸ்ல நம்மளுக்கு வந்து பே 6th வந்து பே பண்ணலாம். லெவல் 6ல வந்து நமக்கு வந்து பே பண்றாங்க. சேலரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலா எல்லாமே சேர்த்து வந்து பேசிக் பே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ அலோன்ஸ் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 72,040 வரைக்கும் சேலரி ரேஞ்ச் வந்து பெர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டலா இந்த ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 241 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு உண்டான டேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து மார்ச் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இதுல ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா காமனா 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யூசல் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிபெண்டன்ட் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எக்ஸ்டென்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோ அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதை வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ். சரிங்களா? ஸோ இதேமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க.
18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரிலாக்சேஷன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படிங்கிறதுல வந்து குடுத்திருக்காங்க. ரிசர்வேஷன் இஸ் டைரக்டட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்டோடைய நார்ம்ஸ் படி ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பத்தின எக்ஸாமினேஷன் இப்போ கண்டிப்பா இந்த ஒரு ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண உடனே நம்ம டைரக்டா வந்து இன்டர்வியூ வந்து வைக்க மாட்டாங்க. நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுல 50 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷ் வந்து கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 25 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஆப்டிடியூட் கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 25 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. டோட்டலா வந்து ஒரு 100 மார்க்குக்கு 2 மணி நேரம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஒரு 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நீங்க எக்ஸாமுக்காக அதர் ஸ்டேட்லாம் போய் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, இந்த மாதிரி வேலூர், இந்த மாதிரியான லொகேஷன்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து செக் பண்றதுக்காக உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டைப் பண்றதுக்காக அந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஒன்று வைப்பாங்க. அது 10 நிமிஷம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது இந்த எஸ்ஏ டைப்ல இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நீங்க ரிட்டன் டெஸ்ட் மாதிரி எழுதுவீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு 2 ஹவர்ஸ் நீங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது முழுமையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். இதுல வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 1000 ரூபாயும், மீதி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாயும் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டர் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல போயிட்டு தான் வந்து அப்ளை பண்ண எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, இந்த லொகேஷன், கன்னியாகுமரி, நாகர்கோவில், இந்த லொகேஷன்லாம் நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாமே முழுமையா நீங்க நோட்டிபிகேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்கு வருவீங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா நீங்க இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதுல வந்து பேசிக்கா உங்க கேட்கக்கூடிய டீடைல்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டோம்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மொபைலுக்கு வந்து வந்துடும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நம்ம டேரக்டா வந்து லாகின் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல போஸ்ட் செலக்ட் அப்படிங்கிற இடத்துல ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல வந்து எப்படி இருக்கோ அதே ஒரு நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கும் மெயிலுக்கும் ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க டேரக்டா இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபைனல், அதாவது அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்றோமோ அந்த போஸ்ட் நேம், போஸ்ட் கோடு இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து மேல வந்து இருக்கும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்பாங்க. நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நேஷனாலிட்டி வந்து இந்தியன் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ரிசர்வேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதை வந்து கொடுங்க. யூஆர் அப்படிங்கிறது வந்து அன்ரிசர்வ்டு, அது வந்து ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு இருக்கு. உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. நீங்க வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸான்னு கேட்கறாங்க. அதாவது பெர்சன் வித் பெஞ்ச் மார்க்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆர் யூ ஏ டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீடம் சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது சுதந்திர போராட்ட வீரரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர் யூ கரண்ட்லி ஒர்க்கிங் கவர்மெண்ட் பிஎஸ்யூ நேஷனாலிட்டி பேங்க்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. பெர்சனல் டீடைல்ஸ்ல வந்து உங்களோட நேம் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். உங்க ஃபாதர் நேம், மதர் நேம், மேரேஜல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் அப்படிங்கிறதுல வந்து உங்களுடைய ரிலீஜன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும். கவர்மெண்டோட ஐடி அப்படிங்கிற இடத்துல பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். அதை ஒன்ஸ் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு கொடுக்குறீங்கன்னா பேன் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க ஃபைனலாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற இடத்துல பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. சென்னை கொடுக்குறீங்க அப்படின்னா சென்னைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து சென்னைன்னு சொல்லிட்டு வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மதுரை கொடுக்குறீங்க அப்படின்னா மதுரைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலூர் கொடுக்குறீங்க அப்படின்னா வேலூர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்துடும். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட வீட்டு அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. வீட்டு அட்ரஸ் வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, உங்களுடைய கண்ட்ரி என்ன, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் வந்து கொடுங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த பின்கோடு. மேல கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் தான் நீங்க பெர்மனன்ட் அட்ரஸாவும் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து உங்களுடைய 10th அதாவது 10th மெட்ரிகுலேஷன் இந்த டீடைல்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிகிரி வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கிளியர் பண்ணிருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது. டிகிரி நீங்க எந்த யூனிவர்சிட்டியில பண்ணீங்களோ, என்ன சப்ஜெக்ட் என்ன ஸ்ட்ரீமிங்ல பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து கேட்பாங்க. ஃபுல் டைமா பார்ட் டைமா, எந்த இயர்ல வந்து அட்மிஷன் போட்டீங்க, எந்த இயர்ல வந்து பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே உங்களோட டிசியில் இருக்கும். நீங்க அதை ஃபுல்லா வந்து பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் ஸ்பெசிபிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல டைப் ரைட்டிங் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பீட்ல கண்டிப்பா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். நோன் கொடுத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் வந்து நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுடைய போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறது வந்து நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிக்னேச்சர், உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் அதாவது ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டையும் நீங்க ஒண்ணா மெர்ஜ் பண்ணி பிடிஎஃபா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதுல வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அப்லோடுக்கு வேர் கேட்டகரி சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்க ஓபிசினா பிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க. எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு உண்டான சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணலாம் போதும். ஓபிசினா ஓபிசி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. காமனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஜாதி சான்றிதழ் அப்லோட் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்து நீங்க எவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓபிசி கேட்டகரி இருக்கக்கூடிய பட்சத்துல 1000 rupees பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து 250 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஒன்ஸ் வந்து ஓகேங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற டிக் பண்ணிட்டு டிக்ளரேஷன் அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 3 டிக் பாக்ஸ்லயே வந்து முழுமையா படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு இந்த கேப்சாவை அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு ஓகே கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கீழே வந்து ஓகேங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான பேமெண்ட் கெட்வே பேஜுக்குள்ள போகும். ஒன்ஸ் நீங்க 1000 ரூபாயை வந்து ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருங்க. பேமெண்ட் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே ஒன்ஸ் நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டோம். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட டாஸ்க் வந்து இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன்ங்கிற பேஜ்ல. ஸோ இப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு கீழே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், உங்களோட டிகிரி மார்க் ஷீட், உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட். இதை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு நீங்க மேல வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். இல்ல வந்து பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கங்கன்னா பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.